சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முத்துவோட வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு போன சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்க அந்த வீடியோ எடுக்கிறதுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இங்கே அழுதுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவரும் சொல்கிறாரு, நம்ம பொண்ணோட வீடியோவை பார்த்துட்டு அவங்களே எதுவும் பண்ண முடியாது, லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிட்டாலும் இதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால நீ அழுவாத, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நமக்கு மட்டும் ஏங்க இது மாதிரிலாம் நடக்குது? 12 வயசில் அவளை நான் பிரிஞ்சேன். இப்போ தான் அவள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்குள்ளே இந்த முத்து குடும்பம் நடுவில் வந்து நம்ம பொண்ணை நம்மக்கிட்ட இல்லாமே பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவள் எங்கே இருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீ அழாத, வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட. இதுக்கு தான் இந்த சிந்தாமணி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அப்பா சொன்னதுக்காக தானே சொன்னோம், பொண்ணு வீட்டுக்கு தெரியணும்னு அவர் சொன்னார். அவர் நியாயமாக நடந்துக்கணும்னு நினச்சாரு, அதனால நம்ம போய் சொன்னோம். இது அப்பாவை அடிக்க வந்திருந்தா நான் சும்மாலாம் விட்டுருக்க மாட்டேன் அவங்கள யாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா ரவியும் வராங்க. ஆமாம் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கவங்களாம் உடனே வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே தான் சிந்தாமணி பயந்து போயிடுச்சு. ஆமாம், அப்பா இங்கே எத்தனை வருஷமாக இருக்காரு, அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, பின்ன வராமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அவங்க அம்மா கிட்ட, அம்மா சத்யா கல்யாண விஷயமா சொல்லியிருந்தல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறோன்ட்டு, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா சத்யாக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்போ கோயிலில் எங்கேயாவது பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. கோயிலெல்லாம் இல்லை, பாட்டி ஊரில் பாட்டி இருக்கிற வீட்லேயே நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, அதுதான் சேஃப்டியும் கூட. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சிந்தாமணி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நீங்களும் சீதாவும் 2 நாளைக்கு முன்னாடியே அங்கே போயிடுங்க. எங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லி லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க, நாங்கள் ஈவினிங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் முன்னாடியே போய் உங்களோட சடங்கு சம்பிரதாயம்லாம் பாருங்கள், முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா சடங்கு சம்பிரதாயம்லாம் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் மாப்பிள்ளைக்கு சொல்லணுமான்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொன்னால் வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்கேருந்து வரப்போகிறாரு, அவர் கண்டிப்பாக வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். சத்யா விஷயத்தில் அவர் எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வரணுமேம்மா, சீதாவை அனுப்புவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையேடி, அவர்கிட்ட என்ன சொல்கிறது, இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து ரேகா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவார். ரேகா அவங்க அப்பாவை நல்லா தெரியும், அதனால் இப்போதைக்கு நம்ம அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு முத்து சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல சீதாக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சீதா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சீதா நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. முத்து அதுக்கு என்ன பண்ணுறது, அவர் சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேரேஜ்க்கான எல்லா திங்ஸுமே முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே அங்கே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி மாப்பிள்ளை, இருந்தாலும் எனக்கு சத்யாவை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரியா இருந்தால் எனக்கு உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நியூ மேரேஜ் ப்ரொபோசல் பற்றி, அப்புறம் ரோஹிணி என்ன பண்ண போகிறா, டைவர்ஸ் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அங்கே வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்து, பாஸ் என்ன பாஸ் தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூமராலஜிஸ்ட்டை வர சொல்லியிருந்தேன், இன்னும் காணுமேன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடுவார் பாஸ், ஏன் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்துட்டு, பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு கூப்பிட்றாரு. வாங்க சார் வாங்க சார், உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டை நான் வெயிட் பண்ண வச்சுட்டு வந்திருக்கேன், நான் மட்டும் போய் அவருக்கு பேரை மாற்றி கொடுத்தேன்னா அவர் மந்திரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை தேடி ஒரு ப்ரொப்போசல் வந்திருக்கு என் கடைக்கு அப்படின்னு சொன்னார். உங்கள் பேரை மாற்றினதுக்கு அதுக்கும் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க. மனோஜும் பார்த்தீங்கன்னா கனகா அவங்க அம்மா வந்து பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க பொண்ணை மட்டும் நான் கட்டினா அவங்களோட சொத்து மொத்தத்தையும் என் காலடியில் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்ல, 1 இல்லை 2 இல்லை, இதுக்கப்புறம் நிறைய உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ், ஐயோ ஆல்ரெடி இது எனக்கு 2வது கல்யாணம் ஆச்சே, இன்னும் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனோஜ் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நான் சொன்னது பொண்ணு இல்லை, உங்களை தேடி இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே வேலை செய்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா, பாஸ் இதுக்கு
முதல்ல உங்களோட முதல் ஒய்ஃப் உங்கள விட்டு போணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ், ஆமா சார். அவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் டிவோர்ஸ் கேட்குறேன், அவ தரமாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கல்யாணி சார். ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா கல்யாணி. ஆனா எல்லாரும் கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் பேர கணிச்சிட்டு அப்பவே மனோஜ் கிட்ட சொல்றாரு, "உங்களுக்கும் அந்த பேருக்கும் செட் ஆவல. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வருது. உங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கான யோகம் கண்டிப்பா இருக்கு. அவங்களா உங்கள தேடி வந்து டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா சார்? நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் சார்" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வேற அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. விடுகதை. பூவுக்குள் பூ வைத்து போர்த்திய பூ. அது என்ன? அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரோகிணி அவங்க கடைக்கு வராங்க. உடனே அங்க வேலை செய்ற பொண்ணு, "பாஸ் பாஸ் இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் வராங்க. இப்பவே அவங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ரோகிணி வந்தோனே, "எனக்கு தர வேண்டிய 5,00,000 நீ எப்ப தரப்போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்படி உடனே கேட்டா எப்படின்னு" சொல்லி மனோஜ் சொல்றாரு. "நான் ஒண்ணும் உடனே கேட்கலையே. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லி தானே வச்சிருந்தேன். உனக்காக நான் செலவு பண்ண காசு தான். நீ மட்டும் என்னோட அந்த 5,00,000 குடுத்தீன்னா, நான் உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு சைன் பண்ணி குடுத்துருவேன் டிவோர்ஸ் பேப்பர்ல" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜும் உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்றாரு. ஆமா நான் உண்மையாவே சைன் பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இப்ப அந்த காசு ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரோகிணி கைய பிடிச்சு கேட்குறாரு. வேற என்ன பண்ண சொல்ற? நீ உங்க அம்மாவ விட்டுட்டும் வரமாட்ட. உங்க அம்மா கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரையும் சேர்ந்து வாழவும் விட மாட்டாங்க. இதனால நீயுமே ரொம்ப கஷ்டப்படுற. நான் உனக்கு டைவர்ஸ் குடுத்துட்டா நீயாவது நிம்மதியா இருப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்பவும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கொஞ்சம் ரொம்பவே ஃபீலிங் ஆகுறாரு. என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. வேற என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மாவை விட்டுட்டு இப்போ என் கூட நீ வான்னு சொன்னா நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ரொம்பவே சைலண்டா இருக்காரு. இந்த சைலண்டால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ கண்டிப்பா அவங்கள விட்டுட்டு வரமாட்ட. அவங்களும் உன்னை என் கூட வாழ விட மாட்டாங்க. நான் இதுக்கப்புறம் என் பையனுக்காக வாழ விரும்புகிறேன். அதனால நீ அந்த 5,00,000 ரெடி பண்ணி குடுத்துரு. நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் லேட் நைட் வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா மனோஜ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. "இப்ப தான்டா வந்தியா? சரி வாடா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா வெளியவே சாப்பிட்டுட்டியான்றாங்க?" "அதெல்லாம் இல்லம்மா எனக்கு பசி எடுக்கல." "ஏன்டா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? கடையில நல்ல வியாபாரமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பரவால்ல ஏதோன்னு போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீங்க இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்காக தான்டா. நீ வந்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லல்ல. எல்லாம் அவங்கவங்க வயிறு நெறஞ்சா போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. உனக்கு யார்றா எடுத்து வைப்பா? என்னை விட்டா உனக்கு யார் இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிம்மா எனக்கு பசி இல்ல. நான் தூங்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா நீ போய் தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் தூங்க போயிடுவாங்க. மனோஜும் தூங்க வந்துருவாரு. அவர் வந்து தூங்காம எதையோ யோசிச்சுட்டே இருப்பாரு. ரோகிணிய பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இவரு ஜெயில்ல போலீஸ் புடிச்சு வச்சிருக்கும்போது, ரோகிணி அவங்களுக்காக அழுது, "நான் எப்படியாவது உன்ன கொண்டு வந்துருவேன் வெளிய. நீ கவலைப்படாதன்னு" சொல்லி அவங்க அழுதது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நாள் விடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து அவங்களோட ஷாப்புக்கு போறாங்க. அங்க அந்த ஜோசியக்காரர் வராரு. வந்தவுனே, "சார், உங்கள மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல சார். நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. நீங்க சொன்ன மாரியே ரோகிணியே என்ன தேடி வந்தாங்க. என்ன டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "ஆமா சார். இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்களுக்கு பணம் முக்கியமா? இல்ல வேற என்ன முக்கியம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பணமும் முக்கியம் தான் சார். அப்புறம் எதுக்கு ஃபீலிங்கு? நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு தானே நெனச்சீங்க? அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ணிட்டு இவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லையே சார்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் கல்யாணம் ஆனா சரியாயிடும்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் சரியாயிடும். நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கான எல்லா அமைப்புமே இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரி இப்ப எனக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சார் பண்ணணும்? அதான் உங்களுக்கு நான் தான் 10% தரேன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்றாரு. "அது உங்க கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப இவ்ளோ நல்லதெல்லாம் நடக்குதுல்ல" அப்படின்னு சொல்றாரு. "எனக்காக ஒரு போஸ்ட் போடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இவ்வளோ நாள் உங்க லைஃப்ல எப்படி இருந்தீங்க? நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு சொன்னதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை செய்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா, அத கேட்டு கிண்டல் பண்றாங்க. அதனால மனோஜ் பார்த்தீங்கன்னா, இத பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க, மறக்காம என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விடுகதையின் விடை: வாழைப்பூ.